அல்லது இந்த பெண்களை போல் சாவை தினம் தினம் எதிர்கொண்டும் புத்தகங்கள் வழியாக உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக் கொள்ளலாம். வரலாற்றின் முழுப்பதுமே இது போல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள், சாட்சியங்கள், நிகழ்வுகள், மனிதர்கள் எனக்கு தெரியும். நாம் அவர்களை பட்டியலிட முடியும். சீனாவை ஆண்டு கொண்ட ஒரு மன்னர் இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீனாவினுடைய ஒரு பெரிய பெரும் சுவர் இருக்கு, சைனீஸ் வால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீண்ட சுவர் இருக்கிறது இல்லையா. இதை கட்டிய மன்னனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது, யாரும் செய்யாத ஒன்றை நான் செய்யணும். இதுவரைக்கும் சீன மன்னர்கள் யாராலையுமே அப்படி ஒரு சாதனை செய்திருக்க கூடாது என்றுதான் அவ்வளவு பெரிய ஒரு சீன பெருஞ்சுவரை கட்டினார். நீங்கள் ஒரு வேளை எப்போவாவது பிரபஞ்சத்தினுடைய அந்த வான வெளியிலிருந்து பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தினுடைய அடையாளமாக அந்த சுவர் தான் தெரியுமா? அவ்வளவு பெரிய ஒரு சுவர் அது. கட்டி முடித்த உடனே மன்னர்களுக்கே ஒரு வழக்கமாக வரக்கூடிய ஒரு அகந்தை வருகிறது. இதற்கு இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டேன், எனக்கு முன்னால் எதற்காக பல மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அப்பால நான் வர்றேன்னு, எனக்கு தடையாக எது இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஒருவர் சொன்னார், உங்களுக்கு தடையாக இருப்பதெல்லாம் புத்தகங்கள் தான், வரலாற்று புத்தகங்கள் தான். ஏனென்றால் முந்தைய மன்னர் என்ன செய்தார், அவராட்சி என்ன செய்தது, அதுக்கு முந்தைய என்ன நடந்ததுலாம் ஏடுகளாக புத்தகங்களாக தோற்கப்பட்டிருக்கிறது. நூலகம் இருக்கிறது. இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை பார்த்தால் நீங்கள் செய்ததெல்லாம் காலத்தில் மறைந்து போனாலும் போயிடும் தோணுது. நீங்கள் செய்தது சாதனை தான், ஆனால் இந்த சாதனைக்காக உங்கள் மூதாதையர்கள் செய்ததெல்லாம் ஒன்னில்லைன்னு ஆயிராதுன்னு சொல்றாங்க. அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. அவர் ஒரு ஆணை இருக்கிறார், இனிமேல் உலகத்தில் ஒரு புத்தகமும் இருக்கக்கூடாது. எல்லா புத்தகத்தையும், இதற்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகத்தையும் தீ வைத்து எழுதி விடுங்கள். என் காலத்திலிருந்து தான் வரலாறு எழுதப்பட வேண்டும். நான் தான் இந்த வரலாற்றினுடைய முதல் மன்னனாக இருக்க வேண்டும். என் நாட்டில் யாராவது எதையாவது படிக்க விரும்பினால் என்னை பற்றி மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று ஒரு அரசு ஆணையை வெளியிட்டு வீரர்களை அனுப்பி மடாலயங்களில், தனிநபர்களுடைய வீடுகளில், எழுத்தாளர்களுடைய வீடுகளில், நாடக ஆசிரியருடைய வீடுகளில் இருந்த புத்தகங்களை அத்தனையும், ஏடுகளை அத்தனையும் அள்ளி கொண்டு வந்து வீதியில் போட்டு தீ வைத்தார்கள். அவ்வளவு நாடு, ஒவ்வொரு ஊராக படை போய் தீ வைத்து எரிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அந்த மக்கள் புத்தகங்களை வந்து கைவிடவே இல்லை. நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. அப்போ ஒருவன் வந்து இந்த மன்னரை பார்த்து சொன்னான், அவர் ஒரு மந்திரி, நீங்கள் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறீர்கள் தெரியுமா அரசரே, புத்தகங்களை எல்லாம் தீ வைத்து எரிப்பதால் மட்டும் அதை அழித்து விட முடியாது என்று. உடனே அவர் கேட்டாரா, புத்தகம்னா படிப்பதற்கு ஏடோ புத்தகமோ இருந்தால் தானே படிப்பாங்க, அதைத்தான் மொத்தமா என் தேசத்திலிருந்து எரிச்சுட்டனே அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னார், புத்தகம் ஏட்டிலும் காகிதத்திலும் வாழவில்லை, வாசித்தவன் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாசித்தவன் இருக்கும் வரை புத்தகங்களை அழிக்கவே முடியாது. இந்த தேசத்தில் ஒருவன் ஒரு புத்தகத்தை படித்திருந்தால் அந்த புத்தகம் அவன் மனதில் அப்படியே தான் இருக்கும். என்னைக்கு வேண்டுமானாலும் அவன் அந்த புத்தகத்தை திரும்ப எழுதிவிட முடியும். இன்னொன்று, அவன் மொத்தமாக தன் பிள்ளையிடம் அந்த புத்தகத்தை சொல்லிவிட முடியும். இதுவரை அச்சு எந்திரம் வரும் வரை அப்படித்தான் புத்தகங்கள் கடத்தப்பட்டு வந்தது. சங்க இலக்கியத்தெல்லாம் யாராவது நோட்ஸ் போட்டா வச்சுட்டு இருந்தாங்க இல்லையே. அது எல்லாம் சொல்லி 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 தலைமுறை தலைமுறையாக மனதில் ஏற்றி 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 தான் வந்துச்சு. புத்தகங்கள் வந்த பிறகுதான் சொல்ல போனால் நம்முடைய ஞாபக சக்தி குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1,00,000 பாடல்கள் தெரிந்தவர்கள் நம்மோடு வாழ்ந்திருக்கிறார்கள். மகாபாரதத்துக்கு 1,00,000 ஸ்லோகம் இருக்கிறது. 1,00,000 தெரிந்த ஒருவரை நான் அவர் வீட்டில் போய் பார்த்தேன். அவருக்கு பார்வை கிடையாது. அவர் என் கையில மகாபாரதத்தை கொடுத்துட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் சாந்தி பருவத்தைன்னு சொல்வார். நான் சாந்தி பருவம் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு அவருக்கு பார்வை தெரியாது என்றே தெரியாது, கண்ணாடி தான் போட்டிருப்பாரு. தினசரி அவர் வீட்டுக்கு போவேன், பாடம் கேட்டேன். அப்படித்தான் மகாபாரதம் படித்தேன். ஒரு நாள் நான் பாடம் படித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய வீட்டின் பின்பக்கம் வாழை போட்டுக்கிறார். அதுல ஒரு பாம்பு வந்துருச்சு. பாம்பு பாம்புன்னு கத்தும் போது அவர் எழுந்து என்ன பாம்புன்னு பாருங்க, அப்பதான் பார்வை தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் அவரிடம் கேட்டேன், ஐயா உங்களுக்கு பார்வையே தெரியவில்லையே, ஆனால் மகாபாரதத்தை அனாவசியம் என் கையில புத்தகம் இருக்கும், அவர் சொல்லுவார் என்ன பாட்டுன்னு. எப்படி ஐயா படித்தீர்கள் என்று கேட்டார். என்னுடைய 8வது வயதிலிருந்து, அப்ப நான் பார்க்கும்போது அவருக்கு 71 வயது, இந்த 71 வயது வரைக்கும் இந்த ஒரே பாரதத்தை படிச்சுட்டே இருக்கிறேன் ஐயா. 1,00,000 பாடலும் எனக்கு தெரியும். சும்மா புத்தகத்தை உங்க கையில கொடுத்துருக்கீங்க, நீங்க புரட்டணுங்கிறதுக்காக சொல்லிட்டு நீங்க எந்த புத்தகம் வேணாலும் பரட்டிக்கோங்க, ஒரு பாடலுடைய முதல் கண்ணியை சொல்லுங்க, மிச்சத்தை நான் சொல்றேன் அப்படின்னு. கம்ப்யூட்டர் அல்ல, மனிதனுடைய அறிவும் மனிதனுடைய நினைவாற்றலும் தான் உலகத்தில் மகத்தானது. அந்த நினைவாற்றலை பாதுகாப்பதற்கு, வளர்த்து எடுப்பதற்கு புத்தகங்கள் தான் இருக்கு. புத்தகங்கள் தான் அதுக்கான உண்மையான நினைவு சேமிப்பு. தனிநபர் தன்னுடைய நினைவாற்றல்களை தன் பிள்ளைகிட்ட பகிர்ந்துகிறார், குடும்பத்திடம் பகிர்ந்து கொள்கிறார்.
இந்த சமூகம் தன்னுடைய நினைவுகளை யாருக்கு எப்படி பகிர்ந்து கொடுக்கும்? இந்த ஊர் இருக்கிறது, இந்த ஊருக்கு ஒரு நினைவு இருக்கும் இல்லையா? இந்த ஊரில் வாழ்ந்தவர்கள், மறைந்தவர்கள், வென்றவர்கள், தோற்றவர்கள், வந்தவர்கள் என்று இந்த ஊருக்கு நினைவு இருக்கிறது. இந்த நினைவுகளை எல்லாம் இந்த ஊர் எதில் பதிவு செய்து வைக்கும்? யார் வழியாக பதிவு செய்யும்? அதற்குத்தான் இந்த ஊர் எழுத்தாளர்களை தயார் பண்ணுகிறது, கலைஞர்களை தயார் பண்ணுகிறது, புத்தகங்களை எழுத வைக்கிறது. ஊர் தன்னுடைய நினைவுகளை எல்லாம் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றி வைத்துக் கொள்கிறது. இப்படி ஒரு ஊரும் மண்ணும் மனிதர்களும் இயற்கையும் தன்னுடைய நினைவுகளை எல்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய அந்த பெட்டகத்தின் பெயர் தான் புத்தகம். ஒரு புத்தகம் படிப்பதன் வழியாக ஒரு புத்தகம் படிக்கவில்லை, நீங்கள் ஒரு இயற்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். மனிதர்களை சென்று விடுவீர்கள், உள்ள இருக்கக்கூடிய அத்தனை இயக்கத்தையும் பார்க்கிறீங்க. அப்படி பார்த்தால் புத்தகம் நம்ம என்ன செய்யும் என்று கேட்டால், புத்தகம் நம்முடைய அகத்தை திருத்தக்கூடிய ஒன்று. தினசரி நாம காலையில் எழுந்த உடனே செய்யக்கூடிய முதல் காரியம், நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம், குளிக்கிறோம், கண்ணாடியில் சென்று நம்மை ஒப்பனை செய்து கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அடுத்தவருக்கு எது விருப்பமாக இருக்குமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழகான ஆடை உடுத்திக் கொள்கிறோம், வாசனையை நம்ம மேல பூசிக்கொள்கிறோம். எதற்கு இதையெல்லாம் செய்கிறோம் என்றால், ஒவ்வொரு நாளும் நாம புத்துணர்ச்சியோடும் மேம்பாடுள்ளவர்களாக இருக்கணும்னுக்காக காலையில் அதை அன்றாட கண்ணாடிப்போம். கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்கிறோம். கண்ணாடி எதுவுமே சொல்றதில்லை. ஒருவேளை கண்ணாடிக்கு வாய் இருந்தால், பேச தெரிந்திருந்தால் நாமெல்லாம் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கவே முடியாது. நீ முன்னாடி நிற்கிறியே, உனக்கே இருக்குமா இல்லையான்னு கேட்கும். ஆனால் நாம கண்ணாடியை பார்க்கிறோம் தினசரி, அது மௌனமாக இருப்பதை காட்டுகிறது. அதுவா எதுவுமே சொல்றது, நாம தான் தெரிஞ்சுக்கிறோம். தலை அழகாக இல்லை, முகம் அழகாக இல்லை, இந்த இடத்தில் அதிகம் இருக்கிறது, இந்த இடத்தில் குறைவாக இருக்கிறது, கண்கள் பொலிவுற வேண்டும், நாம தான் தெரிஞ்சுக்கிறோம். நம் கண்ணாடி எப்படி நம்மை திருத்துகிறதோ அதே போல நம்முடைய எண்ணத்தை, சிந்தனையை, நமக்குள் இருக்கக்கூடிய கற்பனையை, அனுபவங்களை ஒப்பிட்டு பார்த்து திருத்துவதற்கு ஒரு கண்ணாடி வேணும் தானே. எந்த கண்ணாடியின் வழியாக நான் நினைப்பது போலதான் அதுவும் இருக்கு, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருகிறது, அந்த எண்ணம் சரிதானான்னு திருத்திக்கிறதுக்கு, நல்லது கெட்டதுகளை அறிந்து சொல்வதற்கு ஒரு கண்ணாடி வேணும் தானே. அந்த கண்ணாடியினுடைய பெயர் தான் ஒரு புத்தகம். புத்தகம் என்பது மனிதனுக்கான அகத்தை காட்டக்கூடிய கண்ணாடி. அந்த கண்ணாடியின் முன்னாடி நீங்க போய் நின்னீங்க என்றால் உங்களுடைய எண்ணங்கள் தெரிய ஆரம்பிக்கும், முகம் அல்ல. என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு கவிதையை படிக்கிறீர்கள், பாரதியாருடைய கவிதையை படித்தால் பாரதியை படிக்க ஆரம்பிச்சோன்னே உங்க மனதில் தோன்றும், இப்படித்தானே நானும் நினைக்கிறேன் பாரதி. அல்லது பாரதி சொல்வார், இப்படி நினைக்காமல் ஏனப்பா இருந்தார். அப்ப பாரதி நம்முடைய எண்ணங்களை சரிமைப்படுத்துகிறார். ஒரு நாவலை படிக்கும் போது, ஆகா வாழ்க்கையில் எனக்கும் அப்படித்தானே நடந்தது. அப்ப புத்தகங்கள் நம்முடைய அகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நாளில் நாம அழகாக உடை அணிந்து, புது உடை அணிந்து, ரொம்ப ஒரு நமக்கு பிடித்த மாதிரியாக வெளியே போகும்போது உலகமே பளிச்சுன்னு தெரியும். ஏனென்றால் அன்றைக்கு நாம சந்தோஷமா இருக்கிறோம். அப்படித்தான் நல்ல புத்தகத்தை படித்த நாளில் உலகமே சந்தோஷமாக தெரியும், ஏனென்றால் நாம சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படி நம்மளுடைய சிந்தனைகளை, செயல்களை தூய்மைப்படுத்தவும் மேம்படுத்துவதற்கும் புத்தகங்கள் ரொம்ப அவசியமானது. அதற்காகத்தான் புத்தகத்துக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது. நண்பர்களே, 2 இடத்தில் தான் காகிதத்துக்கு மரியாதை இருக்கிறது. ஒன்று அது பணமாகும் போது, இன்னொன்று புத்தகமாகும் போது. வேறு எங்கேயுமே காகிதத்துக்கு மரியாதை கிடையாது. கசைக்கு ஓரமா போட்டுருவாங்க, பொட்டலாம் அங்கே தீ கொடுத்து அனுப்பிச்சு வேற வீட்டுக்கு போன உடனே தூக்கி எறிஞ்சிருந்தாங்க. ஆனால் இந்த 2 காகிதங்களுக்கு மதிப்பு இருக்கிறது. பணத்துக்கு கூட அது செல்லா காசாகிவிடும். ஆனால் புத்தகம் செல்லாத புத்தகமாக ஆகவே ஆகாது. என்றோ என் பாட்டன் முப்பாட்டன் படித்த புத்தகத்தை தான் அச்சு உருவில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், அதே புத்தகம் தான். அப்பதான் ஆச்சரியமாக இருக்கும். 10 வயதில் ஒரு புத்தகம் படிக்கிறோம், புரியல. 15 வயதில் படிக்கிறோம், ஒரு விதமா புரியுது. 20 வயதில் வேற புரியுது, 25 வயதில் வேற புரியுது. நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன், அல்லது நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். புத்தகம் அப்படியே இருக்கு. ஆனால் அது ஒவ்வொரு வயதுக்கும் தேக்க நம்மளை மாட்டிக்கிட்டே இருக்கு. 20 வயதில் தோன்றாதெல்லாம் 30 வயதில் தோன்றுகிறது. 30 வயதில் தெரியாதெல்லாம் 60 வயதில் தெரிகிறது என்றால் புத்தகம் ஒரு பெரிய உலகத்தை போன்றது. நீங்கள் பார்க்க பார்க்க அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அட்டை மாறாது, பக்க எண்கள் மாறாது, கவிதையினுடைய ஒரு வரி கூட மாறாது. ஆனால் வாசிப்பவன் வளர வளர அது தானும் கூட வளர்ந்துட்டே இருக்கு. அந்த விந்தையை நாம ஏன் ஒருபோதும் நினைக்கவே இல்லை. யோசித்து பாருங்கள், ஒரு புத்தகத்தை நாம பலவேறு மனநிலைகளா படிக்கிறோம். ஒவ்வொரு மனநிலையிலையும் அந்த புத்தகம் இங்கோ இடத்துல இருக்கு. இன்னொரு சின்ன வயசுல எல்லாம் சொல்லுவாங்க, கதை கேட்டோம்னா கதைக்கு என்ன கால் இருக்கா, கை இருக்கா, கதை நடந்து போகுமா, கதைக்கு ஏன் கதையை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கைதைக்கு கைகால் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் நம்புகிறேன், கதைக்கு கை இருக்கிறதா கால் இருக்கிறதா என்று தெரியாது,
ஆனால் கதைக்கு இதயம் இருக்கிறது, அது துடித்துக் கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் கதை படித்து நாம் அழவே மாட்டோம். கதையில் வரக்கூடிய எத்தனை கதாபாத்திரங்களுக்காக நாம் அழுதிருக்கிறோம். கதையில் வரக்கூடியவர்கள் ஒன்று சேர மாட்டார்களா என்று காத்திருக்கிறோம். ஒன்று சேர்ந்தால் சந்தோஷப்பட்டிருக்கிறோம். கடைசி பக்கம் என்று ஒரு பக்கம் கிழிக்கப்பட்டால் அந்த புத்தகத்தில் அந்த பக்கத்திற்காக எத்தனை நாள் தேடி அடைஞ்சிருக்கிறோம். ஏனென்றால் என்னாச்சு அவங்க முடிவு? வாழ்க்கையில் கூட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னாச்சுன்னு நினைக்காத நாம கதையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்னாச்சுங்கிறதுக்காக தேடி தேடி படிக்கிறவங்க எப்படி வந்தது? நம்ம பலருக்கும் பேர் வைக்கும் போது பெற்றோர்கள் என்ன பேர் வைத்தார்கள் என்றால் அவர்கள் படித்த கதாபாத்திரத்தின் பேரை தான் வச்சாங்க. ஒரு காலத்தில் அரவிந்தன், பூரணி என்று பலருக்கும் பேர் வச்சிருக்காங்க. கல்கி படித்தவர்கள் எல்லாம் தன் வீட்டில் கல்கியினுடைய கதாபாத்திரங்கள் பேர் வைப்பாங்க. பாரதி என்று நம் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதெல்லாம் பாரதியினுடைய நினைவு தானே. என்றால் புத்தகங்களை மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரிக்க முடியாத பகுதியாக காலம் காலமாக நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி புத்தகங்கள் ஒரு புத்தகத்தினுடைய வருகையால் உலகையே மாற்றிவிட முடியுமா என்றால் மாற்றிவிட முடியும் தானே. இன்னைக்கு நாம ஒரு நூற்றாண்டுல வாழ்றோம். இந்த நூற்றாண்டு அறிவியலினுடைய நூற்றாண்டு. இன்றைக்கு எதை பேசினாலும் ஒரு மனிதன் அறிவியலைத்தான் முன்னாடி வைப்பான். இது அறிவியல் பூர்வமானதா? மனிதனை பற்றி இப்படி சொல்றீங்களே, இன்னைக்கு யாரும் யாரையும் பார்த்து நீ காட்டு மிராண்டி என்று சொல்ல முடியாது. சொன்னால் உடனே அவன் கேட்பான், எதை வச்சு சொல்ற? என்னுடைய உடையில், என்னுடைய சிந்தனையில், என்னுடைய மொழியில் எல்லாவற்றிலும் நவீனமயமாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதிநவீன வசதிகளை பயன்படுத்தி இருக்கிறோமே அப்படின்னு. ஆனால் மனிதன் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னால் மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான். பரிணாம வளர்ச்சியின்படி மனிதனுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. எங்கிருந்தோ கடவுள் மனிதனை உருவாக்கி விடவில்லை. உலகினுடைய பரிணாமத்தில் ஒன்றுதான் மனிதன் என்று சொன்ன டார்வினுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது இல்லையா? இந்த ஒரு புத்தகத்தை போல உலகத்தை மாற்றிய பெரிய புத்தகம் நான் படித்ததே கிடையாது. இந்த புத்தகம் வந்த பிறகுதான் மனிதர்கள் தங்களுக்கு இயற்கையோடு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அமீபாவில் இருந்து மனிதன் வரைக்கும் அத்தனைக்குள்ளேயும் ஒரு செயின் இருக்கு. ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்றுதான் வந்திருக்கு. உடனே எல்லாரும் டார்வினை கேள்வி செய்தார்கள், குரங்கில் இருந்து மனிதன் வந்தான், உங்க தாத்தா குரங்கா, உங்க அப்பா குரங்கா அப்படின்னு. டார்வின் கோவப்படல. ஆமாப்பா, என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா எல்லாம் குரங்குதான். ஆனால் நீயும் நானும் குரங்கிலிருந்து வந்தவர்களுக்காக குரங்கினுடைய பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் கிடையாது. ஜப்பான்ல ஒரு ஆய்வு செய்தார்கள். குரங்குகளை எல்லாம் பிடித்து வந்து ஒரு தீவில் தனியாக வைத்து இந்த குரங்குகள் உணவுக்கு எப்படி பழகுகிறது என்ற அந்த தீவில் பரிசோதனை செய்வாங்க. என்ன செய்வார்கள் என்றால் உருளைக்கிழங்கை இனிப்பில் போட்டு அந்த உருளைக்கிழங்கை அவித்து இனிப்பில் போட்டு குரலுக்கு வச்சிருவாங்க. இதுல சூடாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை குரங்கு எப்படி பிக்கிறது என்று பார்ப்பதற்காகத்தான் அந்த சோதனை. ஒவ்வொரு குரங்கும் வரும், அந்த இனிப்பில் வைக்கப்பட்ட உருளைக்கிழங்கை கையில் எடுத்து பார்க்க சூடா இருந்தாலும் கீழே போட்டுருவோம். ஒரு குரங்கு மட்டும் வருகிறது, அந்த இனிப்பில் இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கை எடுக்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணிக்குள் போடுகிறது. மறுநிமிடம் அந்த குரங்கை எடுத்துட்டு போய் குளிர்ந்துச்சு இல்லையா, இதை தனியா உட்காந்து பிரிச்சு சாப்பிட்டு போயிட்டே. அப்ப அவங்க பாக்குறாங்க, எல்லா கூட்டங்களிலும் எல்லாம் குரங்கு தான், ஆனா ஒரு குரங்கிற்கு மட்டும் எப்படி இதை சூடை ஆக்க வேண்டும் என்றால் தண்ணிக்குள் போட வேண்டும் என்று தெரிகிறது. அப்ப சிந்திக்கிற குரங்கு என்று ஒன்று இருக்கிறது, குரங்கிலும் சிந்தனை இருக்கிறது. உடனே இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை மற்ற குரங்குகள் பார்க்குமா என்று பார்த்தார்கள். முதல் நாள் இவர்கள் இந்த ஒரு குரங்கை தவிர வேறு குரங்கு எதுவுமே இந்த குரங்கை பின்பற்றல. ஆனால் இரண்டாம் நாளில் என்ன ஆச்சுன்னா, இதை பார்த்த இன்னொரு குரங்கு அதே போல தண்ணிக்குள்ள போச்சு. இந்த குரங்கு தண்ணீருக்குள் போடல, கையில வச்சு தண்ணிக்குள்ள கழுவிட்டு எடுத்து சாப்பிட்டுச்சு. சிந்தனை மேம்பட தொடங்குகிறது குரங்குக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அடுத்து ஒரு மாத காலத்தில் அங்கிருந்த எல்லா குரங்குகளும் அந்த செயலை பர்ஃபெக்டாக மிகச்சரியாக செய்ய கண்டுபிடித்துவிட்டது. சூடான பொருள் எதை வைத்தாலும் அதை கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டு சூட ஆக்கிட்டு எடுத்து உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்து. அப்ப அவர்கள் சொன்னார்கள், பார்த்தீங்களா, இது ஒரு சோதனை. இந்த சோதனையில் ஒரு குரங்கு ஒரு பழக்கத்திற்கு உருவாவதற்கு ஒரு மாத காலம்தான் தேவைப்படுகிறது. ஒரு பழக்கத்தை உண்டாக்கிடுச்சு. இப்ப மொழி பேசுவதற்கு, தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்திருக்கும் என்றால் உண்மைதானே. டார்வினை போய் கேள்வி செய்வதில்லை என்று. இப்ப டார்வினுடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற ஒரு புத்தகம் வரும்போது அவர் சந்தித்த பிரச்சனைகளும் அதற்காக அவர் மேற்கொண்ட உழைப்பும், அந்த புத்தகத்தை இன்றும் உலகினுடைய தலை சிறந்த புத்தகங்கள், இப்படி உலகை மாற்றிய புத்தகங்கள்னே ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அதுல 100 புத்தகங்களுடைய பட்டியல் இருக்கு. அந்த 100ஐயும் நான் படிச்சிருக்கேன். அந்த 100 புத்தகங்களுமே முக்கியமான புத்தகங்கள் தான். ஒவ்வொன்றும் ஒரு துறை சார்ந்த புத்தகங்கள். இன்றைக்கு சில புத்தகங்களை மட்டும் நான் சொல்றேன். அதுல ஒரு புத்தகம் தான் இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ங்கிற சார்ல்ஸ் டார்வினுடைய புத்தகம். இந்த டார்வின் கப்பலில் மிருகங்களை, உயிரினங்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக பீகல்ங்கிற கப்பல்ல
ஒரு 2-3 ஆண்டுகள் பயணம் பண்ணி ஒவ்வொரு உயிரினத்தையும் அதனுடைய இனப்பெருக்கத்தை பற்றி குறித்து எல்லாம் செய்து ஒரு புத்தகம் எழுதிட்டார். இந்த டார்வினுக்கு ஒரு மகள் இருக்கிறார். இந்த மகளுக்கு டார்வின் சிறு வயதிலிருந்தே அறிவியலை கற்றுக் கொடுப்பார். தினமும் வானத்தை காட்டி சொல்வாரு, இது இந்த நட்சத்திரம், இது இப்படி இருக்கிறது, இரவு ஏன் வருகிறது, பகல் ஏன் வருகிறது, மரத்தினுடைய இலை ஏன் அசைகிறது,